பாகுபலி, காந்தாரா போன்ற படங்களை உங்களுக்கு எடுக்க விருப்பம் உண்டா? ஆமானா எதை பத்தின்னு மதன்குமார் கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா, அப்படியான கதையும் நோக்கமும் எனக்கு அமையணும். அப்படி அமையும்போது அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்துச்சுன்னா எடுப்பேன். அனைத்து சாதியிலும் வறுமை காரணமாக நசுக்கப்படுகின்ற எளிய மக்களுடைய வலிகளை மாரி செல்வராஜ் சார் ஒரு திரைப்படமாக எடுப்பாரா? நீங்கள் நான் படம் பண்ணுறதுனால நீங்கள் என்னை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் நான் இவங்களுக்காகவே பேசுகிற மாதிரி தெரியும். அது எல்லாருக்குமான கதையாக நீங்கள் பார்த்து பழகணும் முதல்ல. அப்படி தான் சினிமா இருந்திருக்கு, அப்படி தான் படைப்பு இருந்திருக்கு. நான் யாருன்னு தெரிஞ்சதுனாலே நீங்கள் அது முழுக்க முழுக்க என்னோடய வீட்டுக்குள்ளே வர கதை மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஒரு கதை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்களை வச்சு நிகழ்த்துவாங்க. அது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த கதை பொருந்தும். ஒரு காதலுங்கிறது எல்லாத்துக்கும் எப்படி பொருந்ததோ, ஒரு வலிங்கிறது எல்லாத்துக்கும் எப்படி பொருந்ததோ, ஒரு எமோஷ்னல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போது நான் எடுத்த படங்கள் நீ என்னையை வச்சு மதிப்பிட்டிங்கன்னா என் வீட்டில் நடக்கக்கூடிய கதை. அதை ஒரு படைப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகள்லேயும் அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகளும் நடக்கக்கூடிய கதை அது. அப்படி பார்த்து பழகுங்க.